எடப்பாடி தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே தான் மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி, மெகா கூட்டணி. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இதில் எந்த விதமான குழப்பமான எந்த விதமான கருத்து மாறுபாட்டுக்கு இடமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, அதற்கான விவாதமும் தேவையில்லை. தெளிவாக இருக்கிறார் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மதிப்புமிக்க மாண்புமிகு தலைவர்கள். இதிலே குழப்பம் என்ன, இதிலே கருத்து என்ன, இதிலே விவாதம் என்ன, இதிலே அரசல் என்ன, இதிலே எந்த மேடையும் தேவையில்லை. ஒரே மேடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மாபெரும் வெற்றி கூட்டணி. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்து மாபெரும் வெற்றி. ஒரே இலக்கு, மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டும். இந்த இலக்கை கொண்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே திறந்து ராமனின் வில்லை எடுத்து அம்பை எய்வதை போல இன்றைக்கு ராமனாக முன்னிறுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து ராமனாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியை முன்னிறுத்தி திமுக என்கிற அசுரனை, திமுக என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்துகிற அந்த மகத்தான அம்பை எய்துவதற்கு காலம் கழிந்து வந்து விட்டது. கருத்துக்கு இதிலே தடையில்லை, இதிலே எந்த விதமான இடையும். கூட்டணி ஆட்சி என செய்திகள் வெளியான நிலையில் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து